அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும். திரு ஸ்டாலின் நம்ம நாளைக்கு நாளானிக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு. உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு. உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க. நீங்க விழித்துக் கொண்டா பிழைச்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற கதிதான் புதுச்சேரியிலையும் நடக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இல்ல, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி இல்ல திமுக. ஆகவே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். ஏழைக்கு காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி வச்சிருக்குது. ரெண்டு தானே கூட்டணி வச்சிருக்குது. ரெண்டு சேர்ந்து தானே போட்டியிடுது. தனித்தனியா அப்படியே எனக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒத்துருக்குதா தனித்தனியா பிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆக ஒரு குழப்பமான நிலையில தான் கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார். அது மறந்துட்டார். சூழ்நிலைக்கு தக்கவாறு தன் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். பச்சவந்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி கலர் மாறுகின்ற கட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவர் அடிக்கடி நிறம் மாறுவார். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர் ஸ்டாலின். அங்க தமிழ்நாட்டில் என்னன்னா இன்னைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லிமுக்கெல்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு நான் போட்டார். அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சி அதே கம்யூனிஸ்ட் தான் இங்க இருக்குது. இங்க வேற கம்யூனிஸ்ட் இருக்குதா? இந்தியா முழுவதும் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் ரெண்டு தாங்க இருக்குது. அவர்களுக்கு இங்க இடம் இல்ல. சுயநலவாதி திரு ஸ்டாலின் அவர்கள் சுயநலவாதி. தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர் திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி அவர்கள். ஆகவே அங்க வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்க சொல்றாரு. இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தா அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அவர்கள் வேற கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு கொள்கை, இங்க ஒரு கொள்கை. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு நீங்க வாக்களிப்பீங்களா? மக்களை சுருண்டுவதற்காக கட்சி நடத்திட்டு இருக்குது திமுக. மக்களை வாழ வைக்க இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட ஜூஜி ஸ்பெக்டர் ஊழல். கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குதுல, எதுல பறக்குது? காத்துல பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? யாராவது பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஜூஜி ஸ்பெக்டர் அறக்கற்ற மத்தியில 1,74,000 கோடி கொள்ளையடிச்சு இன்றைக்கு நாட்டையே உலுக்கி விட்டது. இன்றைக்கு தமிழகத்தை மட்டும் கொள்ளையடிக்கல, இந்திய திருநாட்டில் அத்தனை மாநிலத்திலும் தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு ஆளுகின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதியுடைய மகள் சிறையிலே அடைக்கப்பட்டார். வரலாறு மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஒட்டுமொத்த மக்களுடைய வருவாயை சுரண்டிய கட்சி திமுக கட்சி. 1,74,000 கோடி கொல்ல இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பரவி போச்சு. இவ்வளவு பெரிய ஊழல் இந்திய அளவில் நடக்கல, உலக அளவில் நடக்கல. அப்படிப்பட்ட உலக அளவில் நடந்த கட்சி திமுக கட்சி என்பதை மக்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் இங்கே வருவார், வாக்கு சேகரிக்க வருவார். அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு
உங்களுடைய பொன்னான வாக்களை 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். எங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சவர் அன்பழகன் அவர்களும் மரியாதைக்குரிய அறிவிச்ச சகோதரர் திரு ஏ காந்தி அவர்களும் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர், எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், சட்டமன்றத்திலே எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை கிடைப்பதற்காக பாடுபடும். அதே நேரத்தில் புதுச்சேரி மக்களுக்கு ஏதாவது தீங்கு விளைக்கின்றது நிலை வந்தால் அதை முதலில் எதிர்ப்பது அதிமுக உறுப்பினர். ஆகவே இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநிலமாக வருவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்ற எங்களுடைய கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற செய்து மீண்டும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அனைவரும் வெற்றி பெற நீங்கள் துணைநிற்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.